பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம். இன்றைக்கு பெண்கள் பல்வேறுபட்ட துறைகளிலும் பல வெற்றிகளை படைத்து வருகின்றனர், பல சாதனைகளை படைத்து வருகின்றனர். இப்படிப்பட்ட பெண்மணிகளினை எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நாங்களும் அடையாளப்படுத்தி வருகின்றோம். எப்படி அவர்களுடைய வெற்றி பாதையானது அமைந்திருக்கின்றது, எப்படி அவர்களுடைய வெற்றி பயணமானது அமைந்துள்ளது, இந்த வெற்றிக்கு யாரெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றுமுழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக இருக்கின்றது. இணைந்து கொள்ளலாம் பெண் ஆளுமை பகுதியோடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சிரேஷ்ட விரிவுரையாளர் சித்த மருத்துவ பீடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த டாக்டர் ரஜிதா மிராஜ் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நான் எங்களுடைய நேர்களுக்காக ஒரு சில அறிமுகத்தை உங்கள் சார்பாக கூறியிருந்தேன் மிஸ். தொடர்ச்சியாக நீங்கள் கடந்து வந்த பாதையை உங்களுடைய பாடசாலை கல்வியில் இருந்து கூறினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் எனது ஆரம்ப கல்வியை வவுனியா சைவ பிரகாசா மகளிர் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று அங்கு புலமை பரிசில் பரீட்சையில் அதிவிசேஷமான புள்ளிகளை பெற்று சித்தியடைந்ததுடன் எனது காப்போதா சாதாரண தரத்தினை வவுனியா கொன்வென் ரம்பைக்குளம் கேர்ள்ஸ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று அங்கு அனைத்து பாடங்களிலும் தர சித்தியினை பெற்றுக்கொண்டேன். அதனைத் தொடர்ந்து உயர் தரத்தினை உயிரியல் பிரிவிலே 3 பாடங்களிலும் சித்தி பெற்று எனக்கு ஏனைய துறைகளில் போடுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் சித்த மருத்துவ பீடம் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து சித்த மருத்துவ பீடத்தினை தெரிவு செய்து அங்கு கல்வி பயின்று சித்த மருத்துவ பீடத்தில் 5 ஆண்டுகளிலும் முதல் தர சித்தியுடன் சித்தியடைந்து தகுதிகான் விரிவுரையாளராக யாழ் பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொண்டேன். நிச்சயமாக இவ்வாறாக உங்களுடைய இந்த கடந்து வந்த பாதை சித்த மருத்துவ பீடத்தினூடாக இருக்கின்றது. நீங்க தற்பொழுது கூறியிருந்த ஒரு விடயம் மருத்துவ துறைக்குள் உள் நுழைவதற்கான வாய்ப்பு கிடைக்காவிட்டாலுமே அதற்கு அடுத்தடுத்த துறைகள் இருந்தாலுமே நீங்கள் குறிப்பாக இந்த சித்த மருத்துவ பீடத்தை தெரிவு செய்தமைக்கான காரணம் என்ன மிஸ்? மருத்துவ பீடம் கிடைக்கவில்லை. எதிர்பார்த்து அனைவரும் படிப்பது ஒன்றுதான். இருந்தும் முதல் தரத்தினோட 2ஆம் தரம் நான் ட்ரை பண்ணவில்லை. ஃபர்ஸ்ட் டைமோட ஓகே மெடிசின் கிடைக்கவில்லை. அடுத்ததாக அதற்கு ஈக்குவலாக வைத்தியர் என்ற ஒரு பதவியை கொடுக்கக்கூடியது இந்த சித்த மருத்துவம். அதைவிட எனது வவுனியா பிரதேசத்தில் கைதேர்ச்சியான சித்த மருத்துவர்களையும் நான் கண்டிருக்கிறேன். இருந்த போதிலும் எனது தாயாரின் ஒரு வற்புறுத்தல் என்றே சொல்லலாம். நீ சித்த மருத்துவத்தை தெரிவு செய், அதில் கல்வி கற்கும் போதே எனது தாயார் சொல்லியே விட்ட திறமையான சித்திகளை பெற்றால் விரிவுரையாளராக இணைந்து கொள்ளலாம். ஆகவே அதை எய்ம் பண்ணி படி என்று. அப்ப அது எனக்கு ஒரு மிகுந்த ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. மருத்துவ பீடம் கிடைக்காவிட்டாலும் சித்த மருத்துவ பீடத்தில் இணைந்து கொண்டமை. அதன் பின்பு நான் எப்போது சித்த மருத்துவம் பூர்த்தி செய்து எனது உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் வேளையில் இங்கு விரிவுரையாளர்களுக்குரிய விண்ணப்பம் கோரப்பட்டது. அந்நேரத்தில் எனது விண்ணப்பத்தினை சமர்ப்பித்திருந்தேன். ஆனால் நான் தகுதிகான் விரிவுரையாளராக இணையும் போது எனது உள்ளக பயிற்சியினை முடித்திருந்தேன். தகுதிகான் விரிவுரையாளராக இணைந்து கொண்ட பின் எனது பட்ட மேற்படிப்பினை டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்தியா அதனுடன் இணைந்த பாளையங்கோட்டை சித்த அரசினர் மருத்துவ கல்லூரியில் குழந்தை மருத்துவத்தில் சிறப்பு நிபுணராக தேர்ச்சி பெற்றேன். நிச்சயமாக மிஸ். அதாவது இந்த சித்த மருத்துவத்தின் உள்ளே இவ்வளவு பிரிவுகள் இருக்கின்றது இப்ப நீங்க சொல்லுகின்ற பொழுதுதான் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. பலருமே நீங்க அப்போது கூறினது போலதான் உயிரியல் பிரிவிலே படிக்கின்ற பல மாணவர்களுடைய ஒரு கனவாக இருப்பது வைத்தியராக வேண்டும் என்று சொல்லித்தான். அவ்வாறு வைத்தியராக முடியாத நபர்கள் அதற்கு கீழே பல பல படிகள் இருக்கின்றது. சில பேர் உடைந்து விடுவார்கள். உடனே முதல் தரத்திலே வைத்தியராக முடியாவிட்டாலும் கூட அதுக்கு அடுத்த முறை
முறையும் 2 தடவைகள் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலுமே வந்து வைத்தியர் இல்லாவிட்டாலுமே வந்து உங்களை போல வந்து இன்னும் அடுத்தடுத்த துறைகள் இருக்கின்றது. சித்த மருத்துவம் இருக்கின்றது, பல் வைத்தியம் இருக்கின்றது, அவ்வாறாக வந்து இருக்கின்றது. எனக்கு தெரிந்த அளவில் ம். வந்து சொல்லுகின்றேன். அந்த ஒரு எதிர்கொள்ளுகின்ற மனம் வந்து இன்றைய கால பிள்ளைகளிடத்தே இல்லை என்று நான் நினைக்கின்றேன் மிஸ். நீங்க உங்களுடைய அனுபவத்தின்பால் அதை எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? என்னுடைய அனுபவத்தில் வவுனியா மாவட்டத்தில் அச்சமயத்தில் 6 பேரைத்தான் மெடிசின்ஸுக்கு என்ரோல் பண்ணினார்கள். அப்ப 6 பேர் என்பது வந்து மிகவும் குறைவு. இப்ப 90 இடப்பெயர்வின் பின்னர் வவுனியா மாவட்டத்தில் அதிக அளவானோர் அங்கு குடி இருந்தோம். ஆனாலும் அவர்கள் பழைய கணக்கெடுப்பின்படி 6 பேர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அப்ப 6 பேர் தானே. அப்ப அப்ப எனக்கு படிக்கும் போதே என்னுடைய நிலைமை எனக்கு தெரிந்து விட்டது. உதாரணமாக காப்போதா சாதாரண தரத்தில் அனைத்து பாடங்களிலும் சிறப்பு சித்தி எழுது ஆல் டிஸ்டிங்ஷன்ஸ் எடுத்தாலும் படிக்கும் போதே உங்களுக்கு அயல் பாடசாலைகளுடனான போட்டியில் எனக்கு தெரிந்து விட்டது எப்படியும் எனக்கு மெடிசின் கிடைக்காது ஃபர்ஸ்ட் இயர். ஸோ 2ஆம் தரத்திற்கு அதை முயற்சி செய்வதிலும் நான் விருப்பம் காட்டவில்லை. ஃபர்ஸ்ட் இயரினுடைய ஓகே சித்த மருத்துவம் எனது தாயாரின் அறிவுறுத்தலின்படி அதனை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மனநிலை தற்சமயங்களில் வெகுவாக குறைந்து வருகிறது. என்னுடன் கல்வி கேட்கும் போதே வைத்தியத்துறை கிடைக்கவில்லை என்றவுடன் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதற்குரிய செலவினங்களும் குறைவாக இருந்த காலகட்டங்களில் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்றவர்கள் எனது நண்பர்களிலே இருக்கின்றார்கள். அதை விட தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றவர்கள் இருந்த போதிலும் இப்போதைய மாணவர்கள் வைத்தியத்துறை கிடைக்க இல்லாட்டில் ஒரு 2-3 தடவை முயற்சி செய்கிறார்கள். இல்லாவிட்டால் இவ்வாறு காசுகளை செலவழித்து கற்றுக்கொள்கிறார்கள் அல்லது வேறு கோர்சஸ் செலக்ட் பண்ணுவதும் அதிகமாக உள்ளது. நிச்சயமாக கட்டாயம் வந்து அந்த ஒரு மன உணர்வை, மன தைரியத்தை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களால் முடியல என்று சொல்லிட்டு அப்படி முடங்கி போயிருக்காமல் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி போகலுமோ அவ்வளவு தூரத்துக்கு போனால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மிஸ். சரி, உங்களுக்குள்ளேயே மீண்டும் வரலாம். சித்த மருத்துவத்துறை வந்து உங்களுக்கு ஒரு விருப்பமான துறையாக தற்பொழுது மாறிவிட்டது. அதே நேரத்தில் நீங்க இன்னொரு விடயமே கூறியிருந்தீர்கள், படித்துக் கொண்டு அதாவது உங்களுடைய படிப்பு முடிகின்ற காலத்திலே வந்து விரிவுரையாளருக்கான தகுதிகான் போட்டியிலேயுமே வந்து நீங்க சித்தி பெற்று விரிவுரையாளராக தெரிவு செய்யப்பட்டீர்கள். அந்த பயணம் உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது மிஸ்? அதாவது 5 வருடங்களும் கல்வி கற்கும் போதே கல்வி கற்கும் வேளையிலேயே முதலாம் வருடம் 5 வருடங்கள் அன்றன்றே அந்த பாடங்களை கற்றுவிடுவேன். அதை விட அடுத்த நாள் வகுப்பிற்கு செல்லும் போதிலும் என்ன படிப்பிக்க போகின்றார் மேடமாக்கள், என்ன சொல்ல போயினோம் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன்ஸையும் செய்து கொண்டு போவேன். அப்போது எனக்கு அந்த கிளாஸ்ல படிக்கிறது இலகுவாக இருக்கும். அப்ப 5 வருடங்களிலும் நான் ஒரு ஓயாத கல்வி. ஏனெனில் நான் முதலாம் வருடத்தில இருந்து எனக்கு கல்வி கற்றால்தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கல்விசார் வாழ்க்கை, எனது வாழ்க்கை என 2ம் ஒன்றாகிவிட்டது. அப்ப ஏதோ ஒரு கட்டத்தில் நான் படித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமையும் வந்துவிட்டது. ஆக அவ்வாறு கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது 5 வருடங்களிலும் முதல் தர சித்தியையும் டிஸ்டிங்ஷன்ஸ் நிறைய பாடங்களில் பெற்றிருந்தேன். அச்சமயத்தில் நான் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கும் போது எனது கணவர் உட்பட கூறுவார்கள், ரஜிதா நீ என்ன படிச்சாலும் உனக்கு பிஎஸ்எம்எஸ் தான் வரப்போகுது என்று என்னை ஒரு கேலியாக கூறுவார்கள். இருந்தாலும் வந்தால் என்ன வரட்டுக்கும், பிஎஸ்எம்எஸ் என்றால் என்ன, அதிலே விசேட சித்தி பெற்றேன். இன்று அவர்களுடன் ஒப்பிடும் போது நான் உடனடியாக வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டதில் அந்த கல்வி எனக்கு மிகவும் கை கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் நான் கல்வி கற்கும் வேளையிலேயே தனியார் எக்ஸ்டர்னல் கோர்சஸாக ஃபார்மசியை ஃபாலோ பண்ணி அதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தேன். ஆக அங்கு கற்ற அந்த அனட்டமி, பிசியோலஜி, அந்த ஃபார்மகோலஜி சம்பந்தமான அறிவுகளை எமது மருந்துகளுடன் பிரயோகிப்பதற்கு, நான் கூறுவது ஆங்கில மருந்துகளை எல்லாம், அந்த ஆங்கில மருந்துகள் எவ்வாறு தொழிற்படுகிறது என்பது சம்பந்தமான அறிவு, அந்த ஃபார்மகோ டைனமிக்ஸ், கைனெட்டிக்ஸ், அந்த அறிவுகளை எமது மருத்துவத்துடன் இணைத்து படிப்பதற்கும் அந்த வைத்தியர்களின் கற்பிப்பும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. நிச்சயமாக மிஸ். உங்களுடைய துறையின் பால் நீங்கள் பயணிப்பதற்காக வந்து பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக சிறப்பாக பயணிப்பதற்கு என்று நினைக்கின்றேன். அந்த பயணம் இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும். அடுத்தடுத்த துறைகளும் அடுத்தடுத்த படிகளிலுமே நீங்க இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நானுமே வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிஸ். குறிப்பாக வந்து நீங்க இப்ப கூறின ஒரு விடயத்திலிருந்து அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஆங்கில மருத்துவம், சித்த மருத்துவம்
ஆரம்ப காலகட்டத்தில் சித்த மருத்துவத்தின் பால் எல்லோருமே விருப்பம் இருந்தாலுமே தற்காலத்தில் எல்லாருமே எங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் ஒரு நிர்பந்தத்திற்குள் வந்து சிக்கித்தான் இருக்கின்றோம். ஏனென்னா எங்களுடைய உலகம் அதிநவீனமாக அடுத்ததுன்னு ஓடிக்கொண்டு இருக்கைகளை வந்து தற்காலத்தில் வந்து சித்த மருத்துவத்தை விரும்புபவர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாகவே இருக்கின்றது. எங்களுடைய ஆங்கில மருத்துவ வைத்தியசாலையில் தான் அதிக அளவிலான மக்கள் சரிந்து கொண்டே இருக்கிறார்கள் தினந்தோறும் பார்க்கின்ற பொழுது. சித்த மருத்துவத்துறை எடுத்தோமானால் ஒரு சில குறிப்பிட்ட நோய்களுக்காக மாத்திரம்தான் வந்து சித்த மருத்துவத்தை வந்து நாடிக்கொள்கிறார்கள். குறிப்பாக வந்து இந்த வாத பிரச்சனைகள் ஏதாவது இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு தான் வந்து சித்த மருத்துவத்தை வந்து நாடிக்கொள்கிறார்கள். இதை நீங்க எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? ஒரு சித்த மருத்துவரை எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? அவ்வாறான ஒரு பார்வை அநேகமாக மக்களிடையே இருக்கின்றது, குறிப்பாக ஜாழ் மக்களிடையே காணப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு அல்ல. அனைத்து விதமான ரோகங்களுக்குமே உதாரணமாக எமது ஜாழ்ப்பாணத்தை தழுவி எழுதப்பட்ட பரராஜசேகரம் என்ற ஒரு மன்னன் அவரால் எழுதப்பட்ட பரராஜசேகரம் புக்ஸ் ஒரு தொகுதி இருக்கின்றது. அதிலே மகளிருக்கான ரோகம், பால ரோகம், வாத ரோகம், குன்ம ரோகம், அனைத்து விதமான பொது நோய்கள் அனைத்துக்குமே மருந்துகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த நோயை எவ்வாறு நிதானிப்பது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்குரிய பேத்தோபிசியோலஜி வடிவாக விட்டாலும் எமது சித்த மருத்துவத்தில் 4448 ரோகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றிலே நாங்கள் இப்போது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருப்பது குறைவுதான். இருந்தாலும் அந்த ரோகங்களுக்குரிய சிகிச்சைகள், அந்த ரோகங்களுக்குரிய பொதுவான குறிகுணங்கள் அனைத்துமே குறிப்பிடப்பட்டுள்ளன. இருப்பினும் அவற்றை சரியாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோமா, அதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்றோமா என்பதை பொறுத்துத்தான் அந்த மக்களுக்குரிய விழிப்புணர்வு என்னென்ன வருத்தம் இருக்கின்றது என்பது கூட அவர்களுக்கு தெரிய வரும். ஆனால் பொதுவாக வாத ரோகம், சரும ரோகம், இப்ப நாட்பட்ட வியாதிகள், தீராத வியாதிகள், ஓட்டோ இம்யூன் டிசீஸ், இதுகளுக்கெல்லாம் சித்த மருத்துவம் வெகுவாக வேலை செய்கின்றது. ஆனால் எடுத்தவுடனே ஒரு குயிக் ரிசல்ட்ஸ் கிடைப்பது என்பது உதாரணமாக ஆங்கில மருத்துவத்திலுமே ஃபர்ஸ்ட் லைன் மெடிசின்ஸ், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் இருக்கத்தக்கனையாக ஆங்கில மருத்துவர்களுமே தன்னிடம் வரும் நோயாளி விரைவில் குணமாக வேண்டும், சனத்தை குறைய விடக்கூடாது, அப்ப நல்ல ஒரு மருந்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூட ஸ்கிப் பண்ணி நல்ல ப்ராட் ஸ்பெக்ட்ரமான மெடிசின்ஸை தான் பிரிஸ்கிரைப் பண்ணுகிறார்கள். அப்போது மக்களும் அவர்கள் கவர்ந்து, இது இன்றைய ஒரு அனைவரும் வேலை அந்த ஒரு நவநாகரீக ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த சித்த மருத்துவத்தை இனங்கண்டு அங்கு சென்று அங்குரிய மருந்துகளை பெற்று, இப்ப சித்த மருத்துவத்திலே நீங்கள் நிற்கலாம் சூரணம், ஆயில், எண்ணெய் இரண்டும் தான் இருக்கின்றது என்று. இதை விட சித்த மருத்துவத்தில் 64 விதமான மருந்துகள், உள் மருந்துகள், புறமருந்துகள் என குறிப்பிடப்பட்டுள்ளன. உதாரணமாக வெஸ்டர்ன் செய்கிற அந்த நெபுலைசேஷன்ஸ் ஈஸியா எப்படி பிளட்டோட இதண்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகுதோ அதே விதமாக எங்களிடம் இதுலையும் வேது, புகைப்பிடித்தல் போன்ற மருந்துகள் இருக்கின்றன. அப்ப டோசேஜ் ஃபார்ம்ஸ் கூட சித்த மெடிசின்ஸ்ல இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் கூட நிறைய இருக்குது. ஆனா அது மக்களுக்கு தெரிய வருவது குறைவாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு விளங்கி கொள்வார்கள் என்று சொல்லிட்டு நினைக்கின்றேன். நான் இந்த சித்த மருத்துவத்தில் இவ்வாறான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்க இப்ப சொல்லும் பொழுதுதான் எனக்கே தெரிகின்றது. நிச்சயமாக பார்க்கின்ற மக்களுமே புரிந்து கொள்வார்கள். சரி மிஸ், இவ்வளவு காலம் நீங்க இந்த துறையின் பால் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு பக்கபலமாக அல்லது உறுதுணையாக இருந்தவர்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த துறையில் நான் வெற்றி பெற காரணமாக இருந்தது எனது பெற்றோர் தான். அதிலும் குறிப்பாக எனது தாயார் ஒரு தாதியாக கடமையாற்றி நாம் தனது திருமணத்தின் பின் தனது வேலையை விட்டு எங்கள் பால் எமது கவனத்தை செலுத்தியவர். நான் தனியார் வகுப்புகளுக்கு சென்று கல்வி கற்றது கூட குறைவு. தாயாரின் வழிகாட்டுதலிலே கல்வியை தொடர்ந்தேன். அப்ப அந்த வகையில் தந்தை பணம் சம்பாதிப்பதோடு சரி, தாயாரினுடைய முழு கவனிப்பு தான். அப்ப தனிய படிப்பில் மட்டும் எங்களுடைய அம்மா தண்டக்கூடாது. இப்ப திருக்குறள் புத்தகம் அதை பாடமாக்கன்னு சொல்லுவா. இது மட்டும் இல்ல, டான்ஸ் 2 வயதில் இருந்தே நான் நடனம் ஆடியதாகவும் அதற்குரிய போட்டோக்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப இந்த நடனத்துறை பரத கலையை நான் முதலில் துவாரகா மிஸ்ஸிட்ட கல்வி கேட்டேன். அதனை தொடர்ந்து சூரிய யாழினி வீரசிங்கம் என்று மேடம் இப்ப நல்ல ஃபேமஸா வவுனியால இருக்கிறா, அவரிடம் கல்வி கற்று எனது ஆசிரியர் தரத்தினை மட்டும் எடுக்கவில்லை, வட இலங்கை சங்கீத சபையில் மிகுதி தரங்களை எடுத்து முதல் தரத்தில் சித்தியை பெற்றுக்கொண்டேன். அதனை தொடர்ந்து நான் உயிரியல் பிரிவில் கல்வி கற்ற வந்தமையால் மேடத்தோட படிக்கவில்லை. அப்ப படிக்கும் வேளையிலேயே அம்மா சொல்லுவா, இப்ப
எல்லாத்தையும் செய்ய வேணும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பக்கம் நான் பெருசாக போகவில்லை. அப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். அதோட ஸ்போர்ட்ஸுக்கு போகணும் அந்த படிக்க இயலாதோன்ற ஒரு 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 காரணமும் தான். அப்ப ஸ்போர்ட்ஸுக்கு போகையில ஆனா டான்ஸ், மியூசிக் அதை விட சிங்களத்திலும் காப்போதா சாதாரண தரம் சிங்கள பாடத்திலும் நான் பிசிட்டினை பெற்றுக்கொண்டேன். அப்ப படிப்போட மற்றது என்னென்ன செய்ய இயலுமோ, படிப்பை குழப்பாம என்னென்னத்தை செய்ய இயலுமோ அதுகள் அனைத்தையுமே நீ கல்வி கற்றுக்கொண்டே இரு என்று குறிப்பிட்டது எனது தாயார் தான். அப்ப அதை விட திருவாசகமாக இருக்கட்டும், தேவார பதிகங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே வாசிக்கத்தான் பாடமாக சொல்ல மாட்டார் தாயார். காலை எழுந்தவுடன் வாசி, அதை என்னவோ வாசிக்க வாசிக்க அது அப்படியே ஆழ்மனதில் பதிந்து விடும். அப்படியே ஒரு ஒரு உணர்வு வந்துவிடும். அப்ப இவ்வாறு பிரதான பங்கு எனது அம்மா தான். எனது தந்தை இந்த விஷயங்களில் எதுக்குமே இன்வால்வ் ஆக மாட்டார். என்னத்துக்கு டான்ஸ், என்னத்துக்கு மியூசிக் என்று அந்த ஒரு கேள்விதான். அப்ப சில விஷயங்களை நாங்க அவர்கிட்ட சொல்லிக் கொள்ளாமலேயே எங்களுடைய பாட்டுல அம்மாண்ட டிசிஷன் தான். நமது வீட்டில் மதுரை மீனாட்சி எவ்வாறு மதுரையை ஆட்சி செய்கிறாளோ அதே போன்றுதான் நமது வீட்டில் இன்று வரை கூட எமது தாயாரை கண்டால் பயம். நானும் தங்கையும் மிகவும் ஒரு ஒரு இப்ப எங்களோட அம்மா வரும் வீட்டை வந்தவுடன் நமது பேக் எங்க வைக்க வேணும், ஷூ எங்க வைக்க வேணும், ட்ரிங்க் பாட்டில் எங்க, உங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து எங்க வைக்க வேணும், அனைத்தையும் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா செயற்படுறதுக்கு நமது அம்மாவினுடைய ஒரு வழிகாட்டுதல். இவ்வாறு கல்வியை தொடர்வதிலும் அவருடைய ஒரு வழிகாட்டுதல் தான் மிகவும் முக்கியமாக இருந்தது. அதனை தொடர்ந்து நான் கல்வி கற்க வந்த வேளையில் முதல் வருடத்திலேயே முதல் 6 மாதங்களிலேயே எனது கணவரை சந்தித்து விட்டேன். அப்போது அவருடைய ஒரு பக்கபலம், அவருடைய ஒரு உந்துதல், ஒரே பேட்ச் நாங்கள். அப்ப அவருடைய ஒரு உந்துதல், மற்றது என்னென்றாலும் நீ படி என்று, மற்றது நாம் கல்வி கற்கும் வேளையிலேயே அனைவருக்கும் லெக்சர்ஸ் இருப்பேன். இப்ப என்னென்ன படிப்பிச்சது என்று நோட்ஸ் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்ப எனக்கு அது ஒரு பேர்டனா இருக்காது. எக்ஸாம் டைம்ல நான் நல்லா ஃப்ரீயா இருப்பேன். அப்ப எல்லாரும் எக்ஸாம் டைம்ல என் ஹஸ்பண்ட் உட்பட 2-3 மணி மட்டும் படிவேன். நான் நல்ல வடிவா 10 மணிக்கு பிறகு நான் ஒரு நாளும் முழித்திருந்து படித்தது கிடையாது. அப்ப என்னென்ன ராஜி படிக்கிறாய் என்றா முதல் படிச்சதை பிறகு கடைசியா பார்க்கும்போது அப்ப அவர் கேட்கும் போது அனைவற்றையும் ஒரு கோர்வையாக சொல்லி விடுவேன். அப்ப கோர்வையாக சொல்லும் போது எனக்கு எக்ஸாமில் எழுதுவதற்கு இலகுவாக இருக்கும். வைவாவில் மிடமேற் கேள்வி கேட்க இலகுவாக இருக்கும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நாலேஜ் எனக்கு சில பேரை ஒப்பிடும் போது குறைவாக இருக்கலாம் என்றால் நான் பழகுவதில் குறைவு. அப்ப மற்ற விடயங்களில் இந்த கல்வி கற்கும் முறை எனக்கு எனது சிறு வயதில் இருந்து பெற்றுக்கொண்ட அறிவுதான் எனக்கு தொடர்ச்சியாக உதவி செய்தது. நிச்சயமாக மிஸ், ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னால் கட்டாயமாக குடும்பத்தவர் தான் இருந்து கொள்ளுவாரு. குறிப்பாக நீங்க உங்களுடைய அம்மாவை பற்றி இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். கட்டாயம் எல்லா பிள்ளைகளுக்குமே கூறுவார்கள், அப்பா ரோல் மாடலா இருப்பினும், அப்பா ஹீரோவா இருப்பினும் என்று. ஆனா ஒரு சிலருக்கு அப்பாவை தாண்டி அம்மா தான் எல்லாமாகவே இருப்பார்கள். அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் தான் அவர்களுடைய வாழ்க்கையுமே சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு முழு உதாரணமாக உங்களையுமே சொல்லிக் கொள்ளலாம் மிஸ். அதனோடு இணைத்து இவ்வளவு தூரம் நீங்க பயணித்திருக்கிறீர்கள். தற்பொழுதுதான் கூறியிருந்தீர்கள் நடனத்துறையின் பாலும் உங்களுக்கான ஆர்வம் இருந்தது என்று சொல்லிட்டு. ஒரு சித்த மருத்துவம் துறை படிக்கின்ற அதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயம் தான். 5 வருடங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும். அதற்குள்ளேயுமே நடனத்துறையும் நீங்கள் எவ்வாறாக சமாளித்துக் கொண்டு படித்தீர்கள்? இரண்டாம் தரம் 5 வரைக்குமே சென்றிருக்கிறீர்கள் இந்த நடனத்துறையில். அந்த ஒரு பயணம் எவ்வாறாக இருந்தது? நான் நடனத்துறை எனது வவுனியாவில் ஆரம்ப கல்வி மற்றும் உயர்தர கல்வியினோடைய நிறுத்தி கொண்டேன். அதன் பின்பு இங்கு நான் நடன கலையை தொடரவில்லை. எனது குருவும் வவுனியாவில் தான் இருக்கிறார் ஸ்டில். ஆனால் சித்த மருத்துவத்தில் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் எனது நடனம் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன பாட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணாட்டியும் மெடத்திட்டு அந்த படிச்ச இது எந்த பாட்டை போட்டாலுமே ஆடுறதுக்குரிய ஒரு இப்ப கூட சில பேர் சொல்லுவார்கள் ஆடிய கால்கள் சும்மா இருக்காது. பாட்டை போட்டுட்டு பிள்ளைகள் நடனம் ஆடும் போது எனது கைகளும் ஆட வேண்டும் போன்ற ஒரு உணர்வு. அது எனது அம்மா அதை பெருமையாக சொல்வார். 2 வயசுல இருந்து நான் என் பிள்ளைய டான்ஸ் படிப்பிச்சிருக்கிறேன் என்று. அனைத்து விதமான நடனங்கள், கோலாட்டம், கும்மி, கரகம், காவடி, என்ன மான் டான்ஸ், மயில் டான்ஸ், அனைத்து விதமான நடனங்கள். அது ஒரு என்னன்னு சொல்வது, அது ஒரு கலை ஒரு 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 நல்ல ஒரு
வெற்றிக்கும் அது ஒரு வழிவகுத்ததாகத்தான் நான் அதை கருதுகிறேன். ஏனெனில் நான் முதல் முறையாக நடனம் ஆடும்போது ஜாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்தவர்கள் ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து ஒரு பிள்ளை இவ்வளவு பாவமாக இப்படி ஆடி இருக்கிறது என பாராட்டினார்கள். அப்ப எனக்கு அது ஒரு கேம்பஸ்க்கு வந்திருக்கிறோம், ஒரு 1 மந்த்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதுல எப்படி சொல்லி விட்டார்கள் என்னும் போது அது ஒரு ஒரு புதிய உற்சாகத்தை தான் எனக்கு கொடுத்தது. அப்ப தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நான் நடனத்தை இதன்னும் போது அது ஒரு புதுவிதமான ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒரு உறுதுணையாக அமைந்தது. நிச்சயமாக மிஸ், இந்த கலை பாடங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்று கூட அதை நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். குறிப்பாக வந்து இந்த பாடசாலை மாணவர்களிடையே இந்த ஆசிரியர்கள் பலருமே எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்ட ஆசிரியர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயம் வந்து, ஏனைய பாடத்துக்கு தான் வந்து பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி முக்கியத்துவம் காட்டுகிறார்கள், கலைத்துறை சார்ந்திருக்கின்ற பாடத்துக்கு வந்து முக்கியத்துவம் காட்டுவதில்லை என்று சொல்லிட்டு. அதுக்கான ஒரு விளக்கம் என்னென்று பார்த்தோமானால் வந்து, ஏனைய பாடங்கள் வந்து கொஞ்சம் கடினமான பாடங்கள் இருக்கக்கூடிய மற்ற 9 பாடங்களில் 8 பாடங்களுமே வந்து கடினமான பாடம். அதில் ஒரு பாடம் இந்த கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற பொழுது வந்து அவர்கள் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஒரு 40 நிமிடம் அவர்களுக்கு மனதிற்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஆக இருக்கும். அதுக்காகத்தான் வந்து இந்த கலை பாடத்தை வந்து அந்த 9 பாடங்களுடன் சேர்த்து வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத எங்களுடைய பெற்றோரும் மற்ற ஆசிரியர்களுமே வந்து அவற்றை வந்து அப்படியே வெகுவாக ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். பல ஆசிரியருமே தங்களுடைய ஆதங்கத்தை வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூட வெளிப்படுத்தி இருந்தார்கள். நீங்கள் கூறுகின்ற பொழுதுதான் வந்து அதனுடைய தாற்பரியம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கின்றது என்பதை வந்து எங்களால் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. சரி மிஸ், இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு விடயம், இந்த ஆடின கால்கள் வந்து எப்பவுமே வந்து ஆட துடிக்கும் என்ற மாதிரிக்கு. ஏன் மிஸ் காலால மட்டும்தான் செய்யணும் இல்ல, கையசைவுகளும் இருக்குதா? எங்களுடைய நேர்களுக்காக மிஸ் எனக்குமே பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையா இருக்கின்றது. ஒரு சில அசைவுகள் மிஸ் கைகளால். கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா, பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த துயர் ஸ்ருங்கார கோயில் கொண்ட கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. நன்றி மிஸ், நன்றி. கேட்ட உடனே வந்து அபிநயத்து காட்டினதுக்கு, அபிநயத்து காட்டினது என்றதை தாண்டி வந்து பாடலோட செய்திருந்தீங்க, நல்லா இருந்தது மிஸ். என் சார்ந்த ஒரு ஒரு தங்கச்சியாக வந்து அந்த கருத்தை வந்து சொல்லுகின்றேன். இந்த துறையுமே வந்து விட்டு விடாதீர்கள் மிஸ், தொடர்ச்சியாக நீங்க பயணித்துக் கொண்டிருங்க. அடுத்த தரம் அந்த ஆசிரியர் தரத்தையும் எடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிட்டு நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள் மிஸ், சந்தோஷமாக இருக்கின்றது. இதற்கு உண்மையாக நான் நன்றி சொல்ல வேண்டியது திருமதி சூரியயாழினி வீரசிங்கம் மேடம் தான். டீச்சர் அவ மிகவும் ஒரு அர்ப்பணிப்பாக என்னென்று சொல்றது, ஜதி போடுவதாக இருந்தாலும் பாடுவது ஆடுவதப்ப நான் பார்ப்பேன் எவ்வாறு இப்படி மேடம் தாளம் தட்டி கொண்டு பாடிக்கொண்டு சுத்தி சுத்தி பிள்ளைகளை கவர் பண்ணி கொண்டு அந்த எப்படி அதே மாதிரி நோட்ஸ் கூட மேடம் அப் டு டேட்டா. மேடம் இந்தியாவில கல்வி கற்றவ, அப்ப இந்தியாவில அந்த அபிநயங்கள் எவ்வாறு ஒவ்வொரு முத்திரைகள் உள்ளன தானே, அப்ப இதுக்கு கை எப்படி வச்சிருக்கணும், கால் எப்படி குத்தணும், டான்ஸ் அவ்வாறு அனைத்தையுமே ஒரு கோர்வையாக ஈச் எவ்ரி எல்லாம் வேர்டிங்ல எழுதி வச்சு அதை அப்படியே எங்களுக்கு பிரயோகிப்பா. அப்ப எனக்கு அந்த பரத கலையை வந்து 9 பாடங்களில் ஒன்றாக எடுக்கும் போது அதை நான் படிக்க வேண்டிய அவசியமே எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் அவலத்தையுமே நான் அங்கு கல்வி ஏற்று அதை வட இலங்கை சங்கீத சபையில் ஒப்பித்து முதலாந்தர சித்தியும் அது தியரி பாட்டுல எனக்கு விசேட சித்தி வரும். அப்ப அது எனக்கு ஒரு ஃபுல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு பாடமாகத்தான் அது இருந்து வந்தது. நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்லுவார்கள் வந்து இன்ஸ்பிரேஷன், எங்களுடைய வாழ்க்கையில் வந்து யாரை வந்து இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கொள்றோமோ வந்து அவர்களுடைய அந்த சிறப்பான ஒரு ஆளை வந்து இன்ஸ்பிரேஷனை நாங்க எடுத்துக்கொண்டோமானால் வந்து அவரை போலவே நாங்களும் எங்களுடைய அந்த வாழ்க்கையில் வந்து பிரயாணிக்கலாம் என்று சொல்லிட்டு நான் நினைக்கின்றேன். உங்களுடைய இந்த ஆற்றல்களை பார்க்கின்ற பொழுது நாங்களெல்லாம் ஒரு துறையோட நின்று விட்டோம் வந்து ஒரு கணம் எனக்கு யோசிக்க தோணுகின்றது. சிறப்பா சந்தோஷமாக இருக்கின்றது. இவ்வளவு கஷ்டமாக ஒரு சித்த மருத்துவ துறையின்பால் பயணித்தாலுமே வந்து இன்று வரையிலுமே வந்து அவற்றை விடாம டச்ல வச்சிருக்கிறீங்க. அதுக்குமே வந்து முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளணும் மிஸ். ஏனென்று பார்த்தோமானால் வந்து ஒரு தொழில் துறையின்பால் நாங்கள் போய்விட்டோம் என்றால் வந்து ஏனைய துறைகளின்பால் இருக்கின்ற கவனம் குறைந்து விடும். பலருமே சொன்ன ஒரு கருத்து இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த ரெண்டு துறையின்பாலும் பயணிக்கிறீர்கள், சிறப்பாக இருக்கிறதுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிஸ். சரி, அவ்வாறு பார்க்கையில் வந்து நிறைய துறையின்பால் வந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலுமே வந்து ஒரு சில சவால்களையுமே நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள். அந்த சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. சவால்கள் என குறிப்பிடும் போது
அநேகமாக பெண்கள் சார்ந்த சவால்களை நான் கல்வி கற்கும் வேளையில் எதிர்கொண்டது மிகவும் குறைவு. ஏனெனில் நான் வவுனியாவில் கல்வியை தொடர்ந்தேன், ஆரம்ப கல்வி. அப்ப நாங்கள் வந்து போய் வருவதும் வந்து ஒரு ஃபுல் செக்யூரான ஒரு சேஃப்டி வெஹிக்கிள். ஸோ அப்போ எனக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் குறைவு. ஆனால் ஒரு கல்வியை முடிக்கும் போது அடுத்த கட்டத்திற்கு போகும்போது சில சவால்களை நான் எதிர்கொண்டது உண்மைதான். இப்போ உதாரணமாக எனது கல்வியை முடித்துவிட்டு பட்டமேற்படிப்புக்காக இந்தியா செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையில் எனது தங்கையுடன் தாயார் இருக்கின்றார். அப்ப அது கணவரும் இங்கே வேலை. அப்ப என்னென்று போவது என்ற போது எனது தந்தை எனக்கு அந்த நேரத்தில் கை கொடுத்தார். அப்ப தந்தை அப்ப ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தன் நான் வேற இந்தியா தற்போதைய துணைவேந்தன் நான் இப்படி இந்தியா போறேன் சார். அப்ப யாரோட போறீங்க? நான் என் அப்பாவோட போறேன் சார் 3 வருஷம். ஓ, அப்ப உங்களோட அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு கேட்கும்போது எனது அப்பா ஒரு மேசன் வேலைதான். அப்ப அவர் சொன்ன ஒரு மேசன் வேலை செய்யும் ஒரு தந்தையின் மகள் வந்து இப்படி ஒரு விரிவுரையாளராக செலக்ட் ஆனதே பெரிய விஷயம். அவர் வருகிறாரா, மிகவும் நல்லது என்று என்னுடன் 3 வருடங்கள் வந்து அங்கேதான் எனக்கு குழந்தையும் கிடைத்தது. இன்று வரை அவர் எனது குழந்தையையும் பார்த்து ஒரு தாய்க்கு தாயாகவும் மிகவும் சிறப்பாக இந்த பெண்களாக நான் கொண்ட சவால்கள் வந்து அந்த பெண் ஆண் என்ற அந்த பாலின ரீதியான சவால்கள் வந்து எதையும் நான் எதிர்கொள்ளவில்லை. ஆனால் நிறைய போட்டிகளாகத்தான் நான் அவற்றை கருதி கொண்டேன். இப்ப ஒரு நிறைய சவால்களை எதிர்கொண்டு அந்த போட்டிகள்ல வந்து இப்ப வின் பண்ணவன் இப்ப எல்லாத்தையும் வந்து நான் சவால்களாக எனது திருமணம் எதிர்கொள்ளும் போது எனது தாயார் குறிப்பிட்ட விடயம் வந்து படிப்பை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது. படிப்பொன்றால நீ அனைத்தையுமே அடையலாம் என்றப்ப எதை நீ கைவிட்டாலும் வந்து படிப்பை வந்து கைவிடக்கூடாது. அதுல வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை எடுத்துக்கொண்டா நாளைக்கு ஒரு வாழ்க்கையில வந்து என்ன பிரச்சனைகளும் பெறலாம். ஆனா கல்வி வந்து தொடர்ச்சியாக உங்கள் கூடவே கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லும் வகையில் எனது கல்வி கற்று நீ ஒரு முன்னிலையில் வரும்போதுதான் உன்னை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப காதல் திருமணம் என வரும்போது நிறைய இதுகள் இருக்கின்றன தானே. அப்ப அந்த ஒரு இதை வந்து எனக்கு தந்ததும் எனது தாயார், அதே நேரத்தில் இன்று வரை எனக்கு உறுதுணையாக இருப்பதும் எனது தந்தையார். நிச்சயமாக மிஸ், இந்த ஒரு நேர்காணலில் வந்து பல விடயங்களை வந்து எங்களுடைய நேர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கின்ற ஒரு தனி ஆளுமையில் வந்து இவ்வளவு விடயங்கள் சேர்ந்திருக்கின்றனவா என்பதை வந்து உங்களோடாகத்தான் வந்து கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையவிடும், தொழில்துறை சார்ந்தும் உங்களுடைய விருப்பத்துறை சார்ந்தும் வந்து சிறப்பாக அமைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்களும் உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிஸ். அதனுடன் இணைந்து வந்து இவ்வளவு நேரமாக எங்களுடன் இணைந்து கொண்டு பல விடயங்களை எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் பகிர்ந்து கொண்டமைக்கும் முதலில் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி. நல்லது நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்லும். நன்றி நேர்களே.